இது அடுத்தது உனக்கு என்ன வேணும்? சார் இருக்காரா? என்ன விஷயம்? சாரை பார்த்து கதை சொல்லிட்டு போலான்னு வந்தேன். உன் பேர் என்ன? சங்கர். வணக்கம் சார். அப்பா புரிஞ்சிட்டேன். சங்கரா? ஒரு பிரம்மாண்டத்தையும் காணமே. ஏன் சங்கருங்க? அதானே பார்த்தேன். நக்கலு. போங்க. மாட்டினியா? போங்க போங்க. கிச்சன்ல ஆள் இல்லையா? போங்க தம்பிகளா, போங்க போங்க. வேற யாராவது வீட்டோட ஓடி போட சொல்றப்பா. போங்கப்பா போங்கப்பா போங்கப்பா. அந்த போங்க. வாய்ப்பு தேடி வந்த என்னையே வாட்ச்மேன் ஆக்கிட்டாங்க. இதுல இவங்க வேற. வாப்பா எஸ் சங்கர். பேரை பிரிச்சு சொல்லாதீங்கண்ணே, அசிங்கமா இருக்குல்ல. ஏப்படம் சங்கர் நான் சொன்னேன். அன்பு அறிவு அழகுலாம் முதல்ல ஏங்கில தான் தொடங்கும். என்ன பார்த்தோன்னே அழகானவன் அறிவானவங்கிறத கண்டுபிடிச்சிட்டேனே. இப்படி ஒரு நினைப்பு இருக்கா உனக்கு? டக்குனு மாறிட்டான். சரி, ஏன் வளசிக்கல வந்த? சாதம் கொண்டு வந்தியா நீ? ஜாதகமா? ஏங்க, நான் என்ன பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ண போறேன்? நான் சினிமாவில் கதை சொல்ல தாங்க வந்தேன். கதையை நம்புங்க. நல்லா தான் பேசுற. உன் சாதகம் நல்லான்றதான் அவரு கதை கேட்பாரு. 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் கதை சொல்ல வந்தேன். ஏன் சாதகம் சரியில்லை, அவருக்கு அசண்டா சேர்ந்துட்டேன். தெரிஞ்சுக்க. என்னங்க சொல்றீங்க? பல டேட்ட பல வருஷமா ஒர்க் பண்ணிட்டு கதை சொல்ல வந்தா கதை கேட்காம கட்டத்தை கேட்கறாருங்கிறீங்க. ஏங்க, கட்டத்தை நம்பினவன் எவனும் இன்னைக்கு ஃபீல்ட்ல கிடையாது. கதையை நம்பினவன் தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கான். புரியுதா உங்களுக்கு? என் கதை மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் கண்டிப்பா ஜெயிப்பேன். நாங்களும் ஓப்பனிங் அப்படித்தான் பேசணும். 10 மணி ஆச்சு, பவர் வந்துரும். என்ன கரண்ட் இல்லையா? பவர் இல்லையா? பவர் ஸ்டார். ஏங்க, அவருக்கு பவர் ஸ்டார்னு யாருங்க பேர் வச்சா? யாரும் கொடுக்கல, அவனா வச்சுக்கிட்டேன். அவனா வச்சுக்கிட்டானா? பேசாம அப்படி உட்கார். பணம் இருக்கவன்லாம் பட்டம் வாங்கிடுறானுங்க. நம்ம ஓவரா பேசிட்டோம் பவரை பத்தி. ஐயா வணக்கம். வணக்கம். என்ன சுந்தராஜ், பவரை பத்தி சொன்னியா? சொல்லிட்டேன். பவர்னு சொன்னியா? பவர் ஸ்டார்னு சொன்னியா? கமான். ஐயோ, இந்த பேருக்கு இந்த ஆளை அலைகிறானே. வணக்கம் சார். என்ன தம்பி, கரெக்ட் டயத்துக்கு சுப முகூர்த்தத்துல வந்துருக்கீங்க. உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். தம்பி, எனக்கு டைமே கிடைக்கல தம்பி. இப்பதான் டைமே கிடைச்சது. சரி சரி, நீங்க கதை சொல்றேன்னு சொன்னீங்கல்ல, அது உங்க சொந்த கதையா இல்ல வேற யார்கிட்டயாவது சுட்ட கதையா? சார், என் சொந்த கதை சார். சொந்த கதையா? சரி சொல்லுங்க தம்பி. சார், இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் கரண்ட் மேட்டர். சார், பேஸ்புக்கை பேஸ் பண்ணி ஒரு பவர்ஃபுல்லான ஸ்டோரியை ரெடி பண்ணியிருக்கேன் சார். இந்த பவருக்கே பவர்ஃபுல் கதையா? இதெல்லாம் பவரா? ஆமா சார். சரி சொல்லுங்க சார், இன்னைக்கு பசங்க பொண்ணுங்க எல்லாருமே பேஸ்புக்ல அக்கௌண்ட் வச்சிருக்காங்க சார். அப்படி அக்கௌண்ட் வச்சிருக்கிற 2 பொண்ணுங்களை காட்டுறோம் சார். அந்த பொண்ணுங்க பசங்க கூட பழகி காதலிக்கிற மாதிரி நடிச்சு காசை கறக்குறாங்க சார். அதுக்காக ஒரு வீட்டே எடுத்து தங்கி இருக்காங்க சார். அந்த வீட்டுல ஒரு பேய் இருக்கு. அந்த வீட்டை ஓபன் பண்ணா ஹாய் டாடி. ஹாய் பெரியப்பா. இன்னைக்கு செலவுக்கு 5000 கொடுப்பாங்க. ஒரு நாள் செலவுக்கு 5000? என்னப்பா கேட்டதை கொடுப்பா. இந்தப்பா 500 ரூபா இருக்கு, வச்சு செலவு பண்ணும். டாடி, அப்பா இருப்பா. இது பிடி. பெரியப்பா தான், நீ தான் இருக்கிய. இதுல 10,000 ரூபா இருக்கு, ஜாலியா செலவு பண்ணு. சரி ஓகேப்பா. ஓகே. பணத்தை செலவு பண்ணா மட்டும் பத்தாது தம்பி, சம்பாதிச்சும் பழகணும். சம்பாதிக்க நீங்க 2 பேர் இருக்கீங்க. செலவு பண்ணத்தான் நான் இருக்கேன். அது செலவு பண்றேன். அப்பா, பிள்ளையா பிறந்தா சின்ன மாதிரி பிறக்கணும், அது போதும். வர்றேன் டாடி, வர்றேன்ப்பா. என்ன கார்த்திக், பலத்த யோசனை? நைட்ல நடந்ததை நினைச்சா? ஒன்றும் இல்லை காயத்ரி, ஒரு சின்ன ஃபீலிங். சின்ன ஃபீலிங் சொல்ல முடியாது, அதுதான் பெரிய ஃபீலிங். உன்னை விட்டு எப்படி போகிறது நினைக்கும் போது தான் ஒரு ரொம்ப ஃபீலிங்காக இருக்கு. எனக்கும் உன்னை போக சொல்ல மனசே. பார்த்தே காயத்ரி, நீ நானும் ஒரே மாதிரி யோசிக்கிறோம். எனக்கு உன்னை விட்டு போக மனசே இல்லை காயத்ரி. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, இன்னைக்கு நைட்டும் நான் இங்கே தங்கிட்டு நாளைக்கு போகலான்னு நினைக்கிறேன். சரி வா, நான் கடைக்கு போறேன், நீயும் ரெடியாக. இப்போ எதுக்கு கடைக்கு? ஒரு முக்கியமான பொருள் வாங்கணும். காயத்ரி, உடம்புலாம் டயர்டா இருக்கு. நைட்டு உங்க 2 பேராலையும் நான் தூங்கவே இல்லை தெரியுமா? நான் ரெஸ்ட் எடுக்கிறேன், நீ போயிட்டு வாயே ப்ளீஸ். போயிட்டு வா. ஓகே ஓகே பாய். ஓகே பாய். ஹலோ,
சொல்டா மச்சி. போன காரியம் ஓகே ஆயிடுச்சா? டப்பு ரெடிடா. ஆனா தப்பு தான் ரெடியாகவே மாட்டேங்குது. சரி, மற்றபடி எல்லாம் சேஃப் தானே? பக்கா, எல்லாம் பக்காடா மச்சி. சரி சரி, எங்க உன் சேஃப்டியை கொஞ்சம் வாட்ஸ்அப்பில் அனுப்பு, நான் பார்க்குறேன். ஓகேடா மச்சி, கொஞ்சம் வெயிட். இம்சப்படுத்துறாளே, இன்னைக்கு விடக்கூடாது. எப்படியாவது பேசி கரெக்ட் பண்ணி ஆகணும். எங்க செம மனமா இருக்குங்க. இது சோப்பு மனமா இல்ல உங்க மேனில இருக்கிற மனமா? என்ன நக்கலா? இல்லைங்க, உண்மையை சொல்றேன். காயத்ரிக்கு முன்னாடி மட்டும் நான் உங்களை பார்த்ததுன்னா நீங்க தாங்க என்னோட பிஎஃப். பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொன்னாங்க. இப்போ ஒன்னும் கேட்டு போலையே. ஃப்ரெண்ட்ஸ்னா எத்தனை பேர் வேணாலும் இருக்கலாமே. ஆனா பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு ஒன்னு இருக்கு. இப்போ என்ன சொல்ல வரீங்க? நான் பெஸ்டா இல்ல நெக்ஸ்டா இல்ல வர்ஸ்டா? ஜஸ்ட் ஐ மீன் என்னோட ஹார்ட்ங்க நீங்க. அதான் சொல்ல வந்தேன். இங்க பாருங்க, நான் எப்பவுமே ஃபேஸ் டு ஃபேஸ் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் தான் பேசுவேன். பேசுவா? அப்படிதானே பேசிட்டு இருக்கீங்க, பேசுங்க. இப்போ இப்போ ஒரு கடைக்கு போறேங்க. நமக்கு ஒரு பொருள் பிடிச்சிருக்கு. அதை வாங்க முடியுதோ இல்லையோ கேட்டு பார்த்துருவோம்ல. அதே மாதிரி தாங்க இப்போ இங்க எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. சோ கேட்கலாமா? என்ன கேட்க போறீங்க? நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? ஹலோ, நீங்க என் ஃப்ரெண்டோட லவருங்க, மறந்துடாதீங்க. ஏங்க, லவ் யார் வேணாலும் பண்ணலாங்க. ஆனா கல்யாணம் ஒருத்தவங்க தாங்க பண்ண முடியும். அது நீங்க தாங்க. ஓவரா விழிறானே. தப்புங்க, நீங்க பேசுறது தப்பு. கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு கேட்டது தப்பா? ஏங்க, எனக்கு 1008 வேலை விட்டுட்டு அதெல்லாம் விட்டுட்டுங்க நான் தங்கியிருக்கேன்னா அது உங்களால தாங்க. நேத்து நான் ஒன்றும் உங்களை சும்மா சொல்லுங்க. உண்மையிலேயே நீங்க சூப்பர் சூப்பர் சூப்பருங்க. ரியலி? எப்பவுமே நான் உண்மையை மட்டும் தாங்க சொல்லுவேன். ஏங்க, நான் கேட்டதுக்கு என்ன நீங்க பதிலே சொல்லுங்க. ஐயோ, அதெல்லாம் முடியாதுங்க. ஓகே, அப்போ நாம இன்னையில இருந்து லவ்வரா இருப்போம். லவ்வா? எனக்கு பிடிக்காத விஷயம். ஏங்க, அப்படிலாம் சொல்லாதீங்க. நான் செத்து போயிடுவேங்க. நான் செத்தா கூட என் கட்டை வேகாதுங்க. நான் அழுவேன், காலை பிடிச்சு கெஞ்சுவேன், எட்டி வச்சாலும் விடாம போராடுவேன். மெய்வெறுத்த தாங்க கூலி தரும், முயற்சி தாங்க திருவினையாக்கும். மாட்டன் மட்டும் சொல்றாதீங்க. நல்லாதான் பேசுறான். ஒரு நாள் உன்னோடு ஒரு நாள் உறவினில் ஆட உயிரினில் கூட காண்போமே. அதாங்க. இந்த ஆம்பளைங்களுக்கு எங்க இருந்து தான் இந்த மாதிரி டயலாக்லாம் வருது? இந்த பொண்ணுங்களை பார்த்ததும் எப்படியோ பேசி என்ன மூட் அவுட் பண்ணிட்டீங்க. அப்ப ஓகேவா? ஓகே, பட் இப்போ இல்ல. டுநைட் காயத்ரி தூங்கினதுக்கு அப்புறம் ரூமுக்கு வாங்க. அந்த கடவுள் கண்ணை திறந்துட்டா. ஏஞ்சல், ரொம்ப சந்தோஷங்க. எனக்கும் தான். ஐ லவ் யூ. இங்க வைக்கிறோம் சார். இன்ட்ரோல் ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பே பயமுறுத்திட்டேன். செகண்ட் ஸ்டாப் என்ன பண்ண போறானோ? சார் ஃபோன். ஃபோனா? இன்னுமா 10-20 நம்பர் வந்திருக்கு. சரி, யாருன்னு பார்க்கலாம். ஹலோ சார், அர்னால்டா? சொல்லுங்க சார், எங்க இருக்கீங்க? அமெரிக்காலையா? ஐயோ, சரி சார். 12ஆம் தேதி ஷூட்டிங்கா? சார், நான் வில்லன் கேரக்டர்லாம் பண்றதில்ல சார். ஐயோ, அப்படிலாம் சொல்லாதீங்க சார். ஒன்றும் இல்லை சார். எனக்கு 12ஆம் தேதி
ஜப்பான்ல ஜாக்கி சானோட டபுள் ரோல் பண்றேன் சார். ஹீரோவா பண்றேன். ஆமா சார். சாரி சார். நானு வில்லன் ரோல்லாம் பண்றதில்ல சார். ஐயோ சாரி, வெரி சாரி. அடுத்த வாட்டி பார்க்கலாமா சார்? சாரி சார். இத்தனை படம் தான் நான் பண்றது. தமிழ்நாடு பார்டர் நம்ம என்ன தாண்டல. வேற அர்னால்டு சார் ஓப்பன் பண்ணிட்டேன் தம்பி. மறுபடியும் அது சரி, அந்த வீட்டுல பேய் இருக்குன்னு சொல்றீங்க. அது போக 2 பெண்கள் வேற இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு எதுக்கு தம்பி அந்த 2 கெஸ்ட கொல்லணும்? சார் கொன்னது பேய் இல்ல சார். என்னையா சொல்லி தொலைற? கொடைக்கானல் மலை அடிவாரத்துல ஒரு அழகான கிராமத்தை ஓபன் பண்றது. அப்புறம் கிளைமாக்ஸ் சார். அது ஆடியன்ஸ்கிட்டே சொல்லிடுவோம். அதான் சார் ட்விஸ்ட். ஏமா நீ போய் செக் எடுத்துட்டு வா. சூப்பர் கதைப்பா, ரொம்ப நல்லா இருக்கு. பொருள் யூத்துக்கு சரி ரொம்ப பிடிக்கும்பா. யூத் எல்லாம் ரொம்ப நல்லா ரசிப்பாங்கல்ல. ஓகே சார். இந்தாங்க தம்பி. ஓகே சார். செக்கா. ஆஹா சார், இந்த செக் பாஸ் ஆயிரும்ல? பாஸ் ஆயிருமாவா? இது வரைக்கும் நான் எவனுக்கு செக்கே கொடுத்தது இல்ல. உனக்கு தான் தம்பி கொடுத்துருக்கேன். சரி தம்பி, 10 வருஷமா தம்பி கூடயே இருக்காப்ல. கோர் டைரக்டரா வச்சுங்க, நல்லா ஒர்க் பண்ணுவாப்ல. தம்பி உன் பேர் என்ன? சுப்பராஜ். ஓகே சுப்பு, அண்ணனை ஃபாலோ பண்ணு. வண்டி வெளியே எனக்கு ரெடி பண்ணு. ஓகே சார். இன்னும் ஒண்ணுமே சொல்லாம வரேன் சார். தம்பி சார், காசை பார்த்தோன்னா கதையை விட்டுட்டு போறீங்க. இந்த கதைக்கு தானே தம்பி படம் எடுக்கிறேன். கிளைமேக்ஸ் சொல்லிட்டு போங்க.